வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு நமக்கு கை கொடுக்குற இந்த அரிசி உப்புமாவை ரொம்பவே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய சுவை பிரமாதமாக இருக்கும். இப்போது ஒரு கப் பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி வறுத்துட்டு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், எனக்கு பச்சை மிளகாய் இன்றைக்கி இல்லை, நல்லா காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்து கொரன்னு அரைச்ச நம்ம அந்த பவுடரையும் போட்டு 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சுட சுட சூப்பரான அரிசி உப்புமா தயாராக இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அதுக்கு நிகரான சுவை எதுவுமே வராது. நீங்களும் செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. பை.